என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தியானது மிக முக்கியமான செய்தி. என் தங்க குழந்தையே, உன் வாழ்க்கையில் இனி நீயே நினைத்து பார்க்காத அளவிற்கு அத்தனை நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது. என் குழந்தையே, நான் என்னதான் செய்தேன் அம்மா, நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலைகள் செய்தாலுமே, உழைத்தாலும் விடாமுயற்சிகள் செய்தாலும் எல்லோருக்குமே நல்லதையே நினைத்தாலும் சரி, என்னுடைய அருமை வெறுமையை உணராமல் என்னை நாள்தோறும் உதாசீனப்படுத்தி என்னை கஷ்டத்தில் ஆழ்த்திக்கொண்டே இருக்கின்றார்கள். நான் வாழவே கூடாது என்று நினைப்பவர்கள் கண்முன்னால் என்னை சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, கௌரவமாக வாழ வையுங்கள். என் அம்மா என்று என்னையே நம்பி வந்திருக்கும் உன்னை நான் நிச்சயமாக கைவிட்டு விடவே மாட்டேன். என் செல்லமே, நான் கோபப்பட மாட்டேன் என்று உன்னிடத்திலே சத்தியம் செய்து கொடுக்கின்றேன். ஆனால் நான் கோபப்படும் வகையில் என்னை சுற்றி ஏதாவது ஒரு விஷயம் நடந்து கொண்டேதான் இருக்கின்றது. நான் என்னதான் செய்வேன் என்று நீ தினமும் புலம்பிக் கொண்டுதானே இருக்கின்றாய் அல்லவா? இனி என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ என பயந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நான் அறிவேன். என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய தன்மானத்திற்கு ஒரு பிரச்சனை என்று ஒன்று வந்தால் அதற்காக உனக்கு கோபம் வருவது தவறு இல்லை. ஆனால் அந்த கோபமானது தற்காப்பு ஆயுதமாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர, அதனை மற்றவர்களுக்கு பாதிக்கக்கூடிய ஆயுதமாக நீ பயன்படுத்தி கொள்ளக்கூடாது என்றுதான் நான் உன்னிடத்திலே தெளிவாக சொல்கின்றேன். இதையெல்லாம் உனக்கு புரியும் என்று உன் அம்மா நான் நினைக்கின்றேன். நீ நினைத்தது எல்லாவற்றையும் உடனே நான் உனக்கு நடத்தி கொடுத்து விட்டால் பிறகு இந்த தாயானவள் இருப்பதனை நீ மறந்துவிடுவாய் தானே. அதனால்தான் யார் யாருக்கு எப்பொழுது எதை தர வேண்டுமோ அதையெல்லாம் அவரவர்களுடைய கர்ம வினைகளை பொறுத்து சரியான நேரத்திலே இந்த அம்மா நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் சீக்கிரமே நீ எதிர்பார்த்ததை உன்னுடைய கரங்களில் கொண்டு வந்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கப் போகின்றேன். நீ வாழவே கூடாது, நீ சந்தோஷமாக இருக்கவே கூடாது என்று எப்பொழுது பார்த்தாலும் உன்னை தூற்றிக் கொண்டும் உன் மனதில் வருத்தத்தை உண்டாக்கி கொண்டும் துன்பம் துயரங்களை கொடுத்து கொண்டும் எல்லாம் நாள்தோறும் இருக்கின்றார்கள். என் தங்க குழந்தையே, துன்பம் துயரங்களை எல்லாம் நாள்தோறும் கொடுத்து கொண்டு அதிலே நீ கஷ்டப்படுவதை பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் மனிதர்களுக்கு அவர்களுக்கு உண்டான தண்டனையானது இன்னும் சில நாட்களிலேயே கொடுக்கத்தான் போகின்றேன். என் செல்லமே, அவர்களை பற்றி எல்லாம் நீ ஒருபொழுதும் வருந்தாதே. உனக்கு கிடைக்க வேண்டியது சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும். யாரோ எதையோ சொல்கின்றார்கள் என்பதற்காக உண்மையான உறவுகளை மட்டும் நீ இழந்து விடாதே. எக்காரணம் கொண்டும் யார் என்ன சொன்னாலும் உண்மை எது பொய் எது என்று சொல்கின்றவர்கள் நோக்கத்திற்காக சொல்கின்றார்கள் என்பதனையெல்லாம் நீ புரிந்து அதற்கு தகுந்தது போல நடந்து கொள்ள வேண்டும். உன் மனதில் நீ நினைத்திருக்கக்கூடிய கனவுகளையெல்லாம் இந்த அம்மா நிச்சயமாக உனக்கு நனவாக்கி கொடுப்பேன். நீ எதிர்பார்த்த வெற்றியையும் சந்தோஷத்தையும் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய நிம்மதியை பல மடங்காக நான் அதிகரித்து தான் கொடுக்கப் போகின்றேன். நீ இப்பொழுது நிம்மதியை இழந்துவிட்டு சந்தோஷமாக இல்லை என்று சொல்லிக்கொண்டு இருக்கலாம். ஆனால் இதே நிலை உனக்கு தொடர்ந்து வரப்போவது இல்லை. இப்போது வேண்டுமானால் நீ சிரிக்க முடியவில்லையே என்று கவலையும் கண்ணீருமாக என் வாழ்க்கை இருக்கின்றது என்று வருத்தப்படலாம். இப்பொழுது நீ எந்த அளவிற்கு கஷ்டங்களையும் வேதனைகளையும் அனுபவிக்கின்றாயோ அதைவிட பல மடங்காக உன்னுடைய வாழ்க்கையானது மகிழ்ச்சி தரக்கூடியதாக மாறப்போகின்றது. உன்னை பார்க்கப் போகின்றவர்கள் எல்லாம் நிச்சயமாக உன்னை பாராட்டி உன்னுடைய வளர்ச்சியை பற்றி பெருமையாகவும் உன்னுடைய நல்ல குணங்களை பற்றி புகழ்ந்தும் பேசத்தான் போகின்றார்கள்.
அது மட்டுமல்ல, பெற்றவர்களுக்கு முன்பாக நீ சந்தோஷமாக பெயர் சொல்லும் பிள்ளையாக வாழத்தான் போகின்றாய். அப்படி ஒரு வாழ்க்கையைத்தான் இந்த அம்மா உனக்கு நான் அமைத்து தரப்போகின்றேன். என் செல்லமே, உனக்கு பிடித்த வழியில் நீ செல்லப் போகின்றாய். நீ யோசிக்கும் விஷயங்கள் எதையுமே நான் தவறு என்று சொல்ல மாட்டேன். வாழ்க்கை என்றால் அதில் இருக்கக்கூடிய பாதைகள் முள்ளாகவும் இருக்கலாம், பூக்களாகவும் இருக்கலாம். நீ செய்யக்கூடிய விஷயங்களும் அப்படித்தான். முதலில் கஷ்டமாக இருக்கின்றது என்று நீ எதையும் நினைத்து விடாதே. எளிதாக இருக்கின்றது என்று எதையும் சாதாரணமாகவும் நினைத்து விடாதே. உன்னுடைய உழைப்பை நீ எப்படி கவனத்துடன் செலுத்துகின்றாயோ அது போன்றவே உன்னுடைய பலன்களும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அதனால் எந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுதும் அதில் உன்னுடைய பொறுப்பு, உன்னுடைய கடமை. நீதான் இதை சிறப்பாக செய்ய வேண்டும். அதனால் கவனமாக ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அதன் பிறகுதான் நீ செய்ய வேண்டும். உன்னுடைய உழைப்பில் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையோடும் நீ செய்யும் பொழுது நீ கேட்டதையும் என்னிடத்திலே ஆசைப்படுவதையும் நான் ஒரு பொழுதும் கொடுக்கவே மாட்டேன் என்று சொல்லிவிட மாட்டேன். என் தங்கமே, நீ எப்படி வாழ வேண்டும், உன் வாழ்க்கையை நீ எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றாயோ அதே போலவே உனக்கு அமைத்து கொடுத்து சகல செல்வங்களையும் சௌபாக்கியங்களையும் ஐஸ்வர்யங்களையும் நான் உனக்கு கொடுப்பதாக தீர்மானித்து விட்டேன். இந்த அம்மாவினை நம்பி உன்னுடைய வாழ்க்கையை என்னிடத்திலே நீ ஒப்படைத்து விட்டாய் அல்லவா? அதனை எப்படி நான் உனக்கு நல்லதை செய்யாமல் விட்டு விடுவேன்? உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் துரத்தி அடித்து உன் வாழ்க்கையில் நிறைவான சந்தோஷத்தையும் மனநிறைவையும் நிம்மதியையும் என்றுமே நிலைத்திருக்கும்படி நான் செய்ய போகின்றேன். இதுவரை உன்னிடத்திலே எது இல்லை என்று நீ சொன்னாயோ, காசு, பணம், வீடு, வாசல், சொந்த பந்தம் எல்லாம் உன்னை தேடி வரத்தான் போகின்றது. இவையெல்லாம் உன்னை தானாகவே தேடி வரும்பொழுது உன்னுடைய சமூக அந்தஸ்தை உச்சத்தில் இருக்கும் என்பதை அத்தனையும் உனக்கு நான் கொடுக்க போகின்றேன். யாராலும் இனி தடுத்து நிறுத்த முடியாது. யாருக்கும் கிடைக்காத வெற்றியும் சந்தோஷமும் மன நிம்மதியும் உனக்கு ஏதாவது ஒரு வகையில் தினமும் உன்னிடத்திலே கொண்டு வந்து நான் சேர்த்து விடுவேன். என் செல்லமே, இனி ஒவ்வொரு நாள் விடியலிலும் உனக்கு வெற்றி தரக்கூடிய வாய்ப்பாகத்தான் இருக்கப் போகின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். இதோடு உன்னுடைய வாழ்க்கையானது முடியவில்லை. உனக்கான வெற்றியை தருவதற்காகத்தான் நான் நாள்தோறும் காத்து கொண்டு இருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இன்று உன் அம்மா ஒரு அவசர செய்தியோடு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையை, வணங்கக்கூடாத ஒரு தெய்வத்தை நீ வணங்கி கொண்டிருக்கின்றாய். நீ செய்த இந்த தவறினால் உனக்கு வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கின்றது. அப்படி என்ன தெய்வத்தை வணங்கினாய்? உனக்கு ஏன் இத்தனை பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்றது என்பதனை உன்னிடத்தில் சொல்லிவிட உன் அம்மா நானென்று வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, பொதுவாக வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்பொழுது நாம் எதை பற்றியுமே யோசிப்பது கிடையாது. அங்கு சென்று நின்று விடலாமா, இங்கு சென்று தீர்த்து விடலாமா என்று ஓடுகின்றோமே தவிர நாம் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான சரியான பாதையில்தான் பயணித்து கொண்டிருக்கின்றோமா என்று ஒரு நாளும் யோசிப்பதில்லை. எல்லா பிரச்சனைகளையும் நாம் எப்பொழுதுமே பெரிதாக கண்டு கொள்வதில்லை. யார் நமக்கு என்ன பிரச்சனைகள் கொடுத்தார்கள் என்று என் குழந்தை நீ யோசித்து கொண்டிருக்கின்றாய். அதிலிருந்து வெளிவர முயற்சிகளை செய்வது மட்டும்
மட்டுமல்லாமல் நாம் மற்றவர்களின் பேச்சையும் கேட்க தொடங்கிவிடுகின்றோம். என் குழந்தையே, இந்த அம்மா நான் உனக்கு இத்தனை அவசரமாக இந்த செய்தியை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. ஏனென்றால் நீ வணங்காத தெய்வமில்லை, போகாத இடமில்லை. ஆனால் உனக்கு மட்டும் தான் பிரச்சனைகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது. உன்னால் தாங்கிக் கொள்ளவே முடியாத பல சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு உருவாகி கொண்டிருக்கின்றது. என்ன செய்ய போகின்றோம், ஏது செய்ய போகின்றோம் என்று நீ புலம்பி தவிக்கின்றாயே தவிர இதிலிருந்து எப்படி வெளியே வரப்போகின்றோம் என்று இதுநாள் வரையிலும் உனக்கு தெரியவில்லை. அதிலிருந்து எப்படியாவது நாம் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும் அல்லவா? எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் வாழ்க்கையை நாம் நிச்சயமாக காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் வேண்டும் அல்லவா? ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த கஷ்டங்களை அதிகமாக நீ அனுபவிக்க தொடங்கிவிட்டாய் என்பதுதான் உண்மை. இந்த வாழ்க்கைக்குள் பிரச்சனைகள் அதிகமாகத்தான் அதோடு சேர்ந்து நீ பயணிக்க தொடங்கிவிட்டாய். கஷ்டங்கள் வருகின்றது, சமாளிப்போம் என்று நினைப்பதை விட நாமும் சேர்ந்து இந்த கஷ்டத்தோடு இருப்போம் என்று நினைக்க தொடங்கிவிட்டாய். இந்த அளவிற்கு உனக்குள் எண்ணங்கள் வந்ததற்கு காரணம் வேறு ஒரு தெய்வத்தை நீ வணங்கியது. நீ வணங்கிய இந்த தெய்வத்தை உனக்கு இருக்க வேண்டிய அவசியம் ஒரு பொழுதும் கிடையாது. எதனால் இந்த அம்மா இப்படி சொல்கின்றாள்? தெய்வம் எல்லாம் ஒன்றுதானே, எல்லா தெய்வங்களும் நல்லதுதானே செய்யும் என்று நீ யோசிக்கலாம். ஆனால் அது உண்மையல்ல என் குழந்தையே. உண்மையாகவே உன் மீது அக்கறை கொண்டு நீ கேட்கின்ற விஷயங்களை செவி கொடுத்து கேட்டு அதை உனக்கு நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவர்கள் உன்னுடைய குலதெய்வமும் உன்னுடைய இஷ்ட தெய்வங்களும் தான். அது மட்டுமல்ல என் குழந்தையே, உன்னிடத்தில் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பை அள்ளி கொடுக்க கூடியவர்கள். எந்த ஒரு விஷயம் உன்னிடத்தில் எதையும் அவர்கள் கேட்பது கிடையாது. இதை செய்தால்தான் நான் உனக்கு அதனை செய்து கொடுப்பேன், இதை தந்தால்தான் நான் உனக்கு அதை தருவேன் என்று ஒரு பொழுதும் இவர்கள் உன்னிடத்தில் எதையும் வேண்டி விரும்பி நின்றது கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எது சரி எது தவறு என்று தெரிந்தும் உனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று புரிந்தும் அதை கொடுக்க சரியாக கொடுத்து கொண்டிருப்பவர்கள் அல்லவா உன்னுடைய குலதெய்வம். இவர்களை தாண்டியா நீ ஒரு தெய்வத்தை வணங்கினாய் என்று சற்று நீ சிந்தித்து பார் என் குழந்தையே. ஒரு கஷ்டம் வந்தவுடன் நீ கண்ணீர் விட்டதை பார்த்தவுடன் ஒவ்வொருவரும் உனக்கு ஒவ்வொரு ஆலோசனைகளை சொல்வார்கள். நீ இங்கு சென்று பார், இந்த இடத்திற்கு சென்று பார், இந்த கோவிலுக்கு செல், இங்கே ஒருவர் இருக்கின்றார், அவர் உனக்கு ஆசிகளை கொடுப்பார் என்று நீயும் சொல்வாய். ஆனால் அங்கு சென்ற பிறகு அந்த பரிகாரத்தை செய்யுங்கள், இந்த பரிகாரத்தை செய்யுங்கள், இத்தனை ஆயிரத்தை கொடுங்கள், இத்தனை லட்சத்தை கொடுங்கள் என்று உன்னை நடுத்தெருவில் இழுத்து விடுவார்கள். என் குழந்தையே, 1000 ரூபாயாக இருந்தாலுமே நீ ஓரிடத்திற்கு சென்று தெய்வத்தை வணங்கும் பொழுது அங்கு உன்னை இந்த ரூபாயை வைத்துதான் இதை செய்ய முடியும் என்று ஒருவர் சொல்கிறார் என்றால் அது தவறான இடத்தை நோக்கி நீ சென்றிருக்கின்றாய் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அங்கே வயிற்று பிழப்பிற்காக அவர்கள் செய்கின்ற ஒரு விஷயம், அதை தவறு என்று உன் அம்மா நான் சொல்லவில்லை. அது அவர்களினுடைய திறமை. ஆனால் அதுதான் தெய்வம் நமக்கு தரக்கூடிய விஷயம் என்று நீ நினைப்பதும் அதன் பின்னாலேயே சென்று அத்தனையும் இழப்பதும் உன்னுடைய தவறு. உன் குலதெய்வம் உன் இல்லத்தின் வாசலில் இருக்கின்றது. உன் குலதெய்வம் உனக்கு மிகவும் அருகாமையில் இருந்து உன்னை பார்த்து கொண்டு இருக்கின்றது. அவர்களை விடுத்து நீ இன்னொரு இடத்திற்கு சென்று பரிகாரங்களை செய்கின்றார் என்றால் நிச்சயமாக என் குழந்தையே, அதற்கு பின்னால் ஏதோ ஒரு சூட்சமம் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டாமா? அம்மா சொல்வதை தெளிவாக புரிந்து கொள். இப்போது உன்னிடம் ஒருவர் உனக்கு கஷ்டம் வருகின்றது, பண கஷ்டம் அதிகமாக இருக்கின்றது, அல்லது ஏதோ ஒரு வேதனை அதிகமாக இருக்கின்றது, ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்கின்றாய் என்றால் அதற்கு என்ன சொல்வார்கள்? முருகனை தரிசனம் செய், திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்று வா, பழனி முருகனுக்கு சென்று வா என்று சொல்வார்கள். அவருக்கு ஒரு வெற்றிலை தீபத்தை ஏற்று என்று சொல்வார்கள். இதுவெல்லாம் தவறு கிடையாது. இதுவெல்லாம் நீ சாதாரணமாக தெய்வத்தை வணங்கி நீயாகவே செய்யக்கூடிய விஷயங்கள்.
உனக்கு மனதிருந்தால் நீ செய்தால் போதும். முருகன் உன்னை எங்கிருந்தாலும் ஆசீர்வதிப்பார் என்பது உனக்கு நன்றாக தெரியும். அதே நேரத்தில் உனக்கு ஒரு பிரச்சனை வருகின்றது என்று சொன்னவுடன் நீ அங்கு இருக்கின்ற ஒரு கோவிலுக்கு செல். அங்கே இதுவெல்லாம் செய்வார்கள், அதிகாரம் செய்வார்கள் என்றெல்லாம் சொல்லி உன்னை அனுப்புகின்றார்கள். உன்னுடைய துணைவசம் உன்வசம் வரவேண்டும் என்று உன்னை யாரேனும் எங்கேனும் அழைத்து செல்கின்றார்கள் என்று வைத்துக் கொள்வோம். என் குழந்தையே, அவர்கள் ஏதையாவது ஒரு தெய்வத்தை வணங்கி கொண்டிருப்பார்கள். அங்கு சென்று நீ கையெடுத்து வழங்கிவிட்டாய், ஆனால் அது உனக்கும் சேர்ந்ததல்லவா? அந்த பாவம் வந்து சேரும் என் பிள்ளையே. அதனால்தான் உன் அம்மா எப்பொழுதுமே நான் சொல்கின்றேன், அதை நீ கவனமாக கேட்டு தெரிந்து கொள். உன்னுடைய தெய்வமன்றி மற்ற தெய்வங்கள் யாராக இருந்தாலும் நீ மனதார அவர்களிடத்தில் நினைத்து கொள்ளலாம். அதுவும் தெரியாத ஒரு இடத்தில் புதிதாக சென்று எந்த ஒரு தெய்வத்தையும் வணங்காதே. உன் குலதெய்வத்தின் துணை எப்பொழுதுமே உனக்கு இருக்கும் என்பதனை நீ நினைவில் வைத்து கொண்டு இருக்கட்டும். நேரத்திற்கு தகுந்தது போல, இடத்திற்கு தகுந்தது போல வேண்டுதலை மாற்றுவதோ அல்லது தெய்வத்தை மாற்றுவதோ ஒரு பொழுதும் நல்லதற்கல்ல என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அந்த செயல்களில் ஈடுபடுவர்களை ஒரு நாளும் நீ தேடி செல்லாதே. எல்லாவற்றையும் இழந்துவிட்ட பிறகு நீ நன்றாக இருந்த வாழ்க்கையை கூட தொலைத்துவிட்டு நடுத்தெருவில் வந்து விடுவாய் என்பது உண்மை. எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும். தெய்வம் தெய்வமாகத்தான் உன்னை தேடி வரும், இந்த மனிதன் அல்ல. அப்படியே இந்த தெய்வம் மனித ரூபத்தில் உன்னை தேடி வந்தாலும் உன்னால் அவர்களிடத்தில் இருந்து நல்லதை மட்டுமே பெற முடியுமே தவிர ஒரு பொழுதும் இது போன்ற தீய விஷயங்களை எல்லாம் நீ பெற முடியாது. நீயே நினைத்தாலும் அது உன்னை வந்து சேராது. நீயே இப்பொழுது இத்தனை ரூபாய் செய்து பரிகாரம் செய்ய வேண்டும் என்று எண்ணினால் கூட அதை உன்னால் செய்ய முடியாதபடிக்கு அந்த தெய்வம் செய்துவிடும். என் தங்க குழந்தையே, நான் சொல்வதை நீ கேட்டுக்கொண்டாய் அல்லவா? இனிமேலாவது இந்த விஷயங்களை எல்லாம் கடைபிடித்து நீ வாழ வேண்டும். என் தங்க குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.